ஒரு தினத்திற்கு முன்பு மோடியிடம் தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கை திறந்து காட்டியிருக்கிறது. அந்த கணக்கில் சொல்லியிருப்பது 48 லட்சம் இவிஎம்கள் தேவைப்படுகிறது என்பதுதான். மோடி பேரதிர்ச்சியில் இருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு நம்முடைய செய்தித்தாள்களில் ஊடகங்களில் முகப்பு செய்தியாக அல்ல, மாறாக ஒரு 3வது 4வது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன செய்தி, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு 5300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கை மோடியிடம் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இப்போது 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு. எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ இந்த நேரத்தில் அப்படி 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தணும் அப்படின்னா 5300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த விவரம் எப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 48 லட்சம் வாக்கேந்திரங்கள் கூடுதலாக தேவைப்படுகிறது, 34 லட்சம் விவிபேட் கூடுதலாக தேவைப்படுகிறது, 35 லட்சம் கண்ட்ரோல் யூனிட் கூடுதலாக தேவைப்படுகிறது. தற்போது, அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த அல்லது முன்னால் நடந்து முடிந்த தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வாக்கேந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, 24 லட்சம் விவிபேட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, 22 லட்சம் கண்ட்ரோல் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இப்போது இருப்பதை விட கூடுதலாக இன்னும் 20 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கேந்திரங்கள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே பயன்படுத்திய வாக்கேந்திரங்களை பயன்படுத்த முடியாது. அதனால் 2029 தேர்தல் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடி, தேர்தல் ஆணையம் ரெடின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதற்கு கூடுதலாக என்ன அப்படின்னா 5300 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. 5300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும்னா இதை எப்படி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க? ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி ஒன்றியத்தில் ஒரு அரசு, இதுதான் அவர்களுடைய கனவு, ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏற்கனவே நமக்கு தெரியும், மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு மாநிலங்களுடைய வெவ்வேறு உரிமைகள் எப்படி நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். உச்சநீதிமன்றமே தலையிட்டு பல வழக்குகளில் காட்டமாக பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக ஒட்டுமொத்த மாநிலங்களும் இல்லாமலாக்கி ஒன்றியத்தில் ஒரே அரசு, மன்னராட்சி, செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் வச்சாச்சு. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அதற்கு இப்போ என்னன்னா, அதற்கான முதல் படிக்கட்டு என்ன? இந்த தேர்தலை எப்படியாவது நடத்துறது. 2019 தேர்தல்